கொங்கு நாட்டு ஸ்பெஷல் மட்டன் வெள்ளை பிரியாணி. மசாலாவோட வாசனை இல்லாம அசல் மட்டனின் ருசியை ருசிக்க கலர் வெள்ளையாக இருந்தாலும் சுவை அலாதியானது. ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப சாப்பிட தோணும். கொங்கு நாட்டு ஸ்பெஷல் வெள்ளை மட்டன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? மிக்ஸி ஜார்ல 100 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. தோல் உரிச்ச 20 பல் நாட்டு பூண்டும் 2 துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. 2 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கல்பாசி பூ, 1 ஸ்டார் பூ ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் 1 கப்பு கெட்டியான தயிர் ஆட் பண்ணி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மசாலா பேஸ்ட்டை நல்லா வாஷ் பண்ண 3/4 கிலோ மட்டனில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற விடுங்க. 20 மினிட்ஸ் கழித்து குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. வேக வைக்கிறதுக்கு அரை உலக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணி 4-5 விசிலுக்கு நல்லா வேக விடுங்க. அடிகனமான பாத்திரத்தில் தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா பொருட்களான பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரியாணி இலை, ஸ்டார் பூ, கல்பாசி பூ ஆட் பண்ணிக்கோங்க. நீளமாக நறுக்கி வச்ச 4 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அரை ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், அரை ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ண கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அரைச்ச மசாலா மிச்சம் இருக்கிறத ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரில் வேக வச்ச கறி தண்ணியோட ஆட் பண்ணிக்கோங்க. கறி வேக வைக்கிறதுக்கு அரை உலக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இன்னும் 2 உலக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு உலக்கு அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சிருக்க அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. லேசாக பிழிஞ்ச ஒரு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் சமப்படுத்தி விட்டு தம் போட்டுருங்க.
தம் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து இறக்கி பார்த்தீங்கன்னா செம டேஸ்டான கொங்கு நாட்டு ஸ்பெஷல் வெள்ளை மட்டன் பிரியாணி ரெடி ஆயிரும். ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப சாப்பிட தோணும். பிரியாணி பிரியர்களின் பிரியமான கொங்கு நாட்டு ஸ்பெஷல் வெள்ளை மட்டன் பிரியாணியோட சிக்கன் சுக்காவும் சிக்கன் பிரட்டலும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் மற்ற வீடியோ ரெசிபீஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. மறக்காமல் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள்.